பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஈரோடு போய் நாங்க ஆண்டவருடைய ஊழியத்தை பிரம்மாண்டமா செய்துட்டு வந்தோம். ஈரோடு பகுதியில் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நேற்று காலையில சீக்கிரமா போகணும், ஏன்னா 10 மணிக்கு அங்க ஆராதனை. அதுக்கு முன்னாடியே நாங்க அங்க போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமா நாங்க கிளம்பி ஆராதனை ஸ்டார்ட் பண்ணி தேவன் சூப்பரா நேற்று நடத்தினார். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் என்னைக்கு உங்க வாழ்க்கையில வருதோ அன்னைக்குதான் நீங்க தேவனுக்காக ஏதாவது செய்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க கொண்டு வந்ததுக்கு கர்த்தர் நம்மளுக்கு பகுதியில் கொண்டு வந்ததுக்கு என்ன இருக்குது? முகாந்திரம் இருக்கா இல்லையா? ஆகவே நம்ம எல்லா எல் ஷடாய் தேவ சபையின் சார்பாக நம்ம கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்கலாம். முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுதான் முதல் முறை நான் ஈரோடு பகுதியில் ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல ஒரு சாட்சியை ஆண்டவர் என்னை மத்தியில் வைத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல் ஷடாய் சபையோட முதல்வர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்து இந்த இடத்துல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொன்னாரு, கோ பேக், கம் ஸ்லோலி, வாட் ஐ டிட் யூ கேன் see. பின்னாடி இப்போ வந்துட்டேன், பின்னாடி ஒரு நிமிஷம் போய் பார்த்து மெதுவா வா, ஸ்பீடா வராத, மெதுவா வா. எங்கெங்கெல்லாம் உனக்கு நான் நன்மை செய்திருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கிறேன், எந்தெந்த இடத்துல உனக்கு நான் கை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே ஆவியானவரு ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துகிட்டே இருப்பாரு. அந்த விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தேவன் நம்மளை ஆல்ரெடி முன்குறித்து வைத்து நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். Thank you, Jesus. அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் சாட்சி சொல்ல வைத்தார். சாட்சியை அங்க வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகள் கேட்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாச்சு. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒப்புரவாகிறதுக்கான, ஆண்டவரோடு இணைவதற்கு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு தேவன் நேற்று சூப்பரா ஆண்டவருடைய வார்த்தைகள் கொண்டு பேசும்போது அநேக ஜனங்கள் அங்க தொடப்பட்டாங்க. கர்த்தர்கள் காத்திருந்த புது பலனானது கழுதை போல் சட்டைகள் விரித்து அப்போ பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அவர் விட்டுட்டு கத்து கொடுத்து போனதை நான் சொல்லணும்னு நான் நினைச்சேன்.
இறைவனால மட்டும்தான் உருவாக்க முடியும், இறைவனால தான் அழிக்கவும் முடியும். அதுவே எனக்கு தெரியாதப்பா, இனி என் வாழ்க்கையை முழுசா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய வழிகளை நீங்க எனக்கு காட்டுங்க. எதுவுமே நான் சொந்தமா பண்ணக்கூடாது. சொந்தமா பண்ணி 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 எல்லாம் போச்சு. இன்னைக்கு என்ன முழுசா உங்க கருத்துல ஒப்பு கொடு. நீ என்ன எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி அன்னைக்கு அவரோட சமூகத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தேன். 4.25 வருஷம் ஆச்சு. ஒரு ரூபாய் கூட கடன் வாங்காம எந்த இடத்துலையும் அநேக சாதிகளிடத்திலையும் ஜனங்களிடத்திலையும் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்து அநேக இடத்துல கொண்டு போயிட்டு இருக்கிறார். சூப்பரா வழி நடத்துறாரு. நன்றி பாத்தீங்களா? எவ்வளவு அற்புதமான தேவனை நம்ம வைத்துக் கொண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒரு முகமுகத்துக்கு மாட்டுக்கிறோம். ஆக என்ன தெரியுமா சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவனோட பிள்ளையா இருந்து அவரோட இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடு, உங்களுடைய பிரச்சனை எல்லாமே உங்களை பிராக்டிஸ் பண்றாரு, உங்களை உருவாக்குறாரு, உங்களை நடத்துறாரு. ஐயோ எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு நீங்க இன்னும் தயாராகல. பிரைஸ் காட். இந்த முழு வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க லிங்கை வந்து போய் யூடியூப்பில் பாருங்கள். உங்களுக்கு அதை கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் வந்து அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. நேற்று வந்து ஈரோடு பகுதியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. இன்னும் சீக்கிரம் ஒரு எழுப்புதல் நடக்கணும்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்களும் இந்த சபைக்காகவும் பாஸ்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்காகவும் அவரோட இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் அந்த சபைக்காகவும் சபையில் உள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்க ஜெபித்துக் கொள்ளணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you. தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காகவும் எங்களுக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.